எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பல முக்கியமான அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்ம தெரிந்து கொள்ள போகிற முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தகவல் சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தோனி தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சொன்ன ஒரு முக்கியமான தகவல் சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்குது. அந்த தகவலில் என்ன இருக்குது, அப்படி என்ன விஷயத்தை தோனி அவர்கள் தளபதி மனைவி சங்கீதா குறித்து சொல்லியிருக்கிறாங்க, எதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு தகவலை பற்றி நம்ம முழுவதும் தெரிந்து கொண்டு, தோனியுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய மனைவி சங்கீதா குறித்து சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தகவலில் இருக்குது. இந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தி இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது குறித்து இது விஷயமெல்லாம் தெரிய வந்தவுடனே தளபதி மனைவியும் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, கடைசியாக நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி மனைவி சங்கீதா அவர்களும் சேருவார்களா மாட்டார்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. அதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் இதை பற்றின பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்ன விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வியை யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்கிற விஷயம் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் பற்றி தான் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நேயர்களே, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய கேள்வியும் என்னவாக இருக்குதுன்னா, அது எப்படி எலெக்ஷனுக்கு 30 நாட்கள் 2 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக சங்கீதா அவர்கள் இந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த கேள்விக்கு பல பேர் பலவித பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பதில்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாலே இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நேயர்களே, இந்த ஒரு விஷயம் எல்லாருடைய மனதையுமே மிக பெரும் அளவுக்கு வருடி இருக்குது அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக தளபதி விஜய் அவர்களும் நல்லவர் தான், சங்கீதா அவர்களுக்கு காதல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு புரிய வருது. அப்படி என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது சங்கீதா அவர்கள் அஃபிஷியலாக தளபதி விஜய் மேலே ஒரு கேஸு போட்டிருக்கிறாங்க. அந்த விஷயம்தான் என்னது, கேஸு போடுறதுனால காதல் இருக்குது, இப்படிலாம் நம்ம இதில் எப்படி காதல் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இந்த டைவர்ஸ் கேஸில் தீர்ப்பு வர வரைக்கும் நான் என்னுடைய கணவர் தளபதி விஜய் அவர்களோட அவருடைய வீட்டில் தான் தங்குவேன், என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது யாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்கிறாங்க. அதாவது இதற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களை உள்ள வக்கீல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமான தொடர்பு முறிவு ஏற்பட்டுருச்சு, அதனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதை தான் அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. டைவர்ஸுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் நான் என்னுடைய கணவரோட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தின் மூலமாக என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களுக்கு இன்னும் காதல் அப்படிங்கிறது இருக்குது அவருடைய கணவர் மேலே. ஆனால் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இவ்வளவு காதல் இருந்தும் அவங்க எதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொந்த கணவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுதானே எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்துது. இதே நமக்கே இவ்வளோ கோபம் வருதுன்னா அது அவங்களுடைய கணவர் தளபதி விஜய்க்கு எவ்வளோ கோபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது $1,000,000 கேள்வி. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த ஒரு டைவர்ஸ் குறித்த ஒரு முக்கியமான விஷயத்தை இவருங்க சொல்லியிருக்காரு, ஒரு அரசியல் நிபுணர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் பிரச்சனை பல வருட காலங்களாக போய்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் இதை ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், கோர்ட்டுக்கு வெளியவே ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் விஜய் அவர்கள் பல 100 கோடி வரைக்கும் பேசி பார்த்துட்டாராம். ஆனால் அப்படி இருந்தாலும் சங்கீதாவுடைய தரப்பினர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவங்க, லண்டனில் தொழிலதிபராக இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குற பணமே வேறையாம். அதோட டோட்டல் அப்படிலாம் பார்க்கும்போது விஜயுடைய மொத்த சொத்துமே வருதான். அதனால தான் இதற்கு ஒரு தீர்வு எட்ட முடியாமல் கடைசியில் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் மேலும் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் கோர்ட்டு ஏதோ தானோ அப்படிங்கிற தீர்ப்பெல்லாம் கொடுக்காது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் படத்தில் நடிக்கிறதை விட்டுட்டார், அவருக்கு இனி ஒரு சம்பளம் கிடையாது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் ஒரு தீர்ப்பு தளபதி விஜய்க்கு கோர்ட்டு கொடுக்கும் அப்படின்னு அந்த அரசியல் விமர்சகர் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே,
இந்த ஒரு டைவர்ஸ் குறித்து பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கிய நெருங்கிய நண்பர் சொன்னது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் மேலே மிகப்பெரிய பழியை வந்து சுமத்திட்டாங்க. அவங்க என்ன பழியை சுமத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸுக்கு முன்னாடி எதனால் அப்ளை பண்ணீங்க? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மட்டும் கிடையாது, மக்களுக்கு மட்டும் கிடையாது, தாய்மார்கள், பெண்கள் எல்லாருக்கும் மட்டும் கிடையாது, தளபதியுடைய நெருங்கியவர்களுக்கே சங்கீதா மேம் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வியாக இருக்குது. இந்த எலெக்ஷன் டைமில் இதை அப்ளை பண்ணணுமா அப்படின்னு. சரி, இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்குதுன்னா, இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ண விஷயம் தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தில், அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட கல்யாண மண்டபத்துக்கு போனது தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஆனால் இவர் இப்படி பண்ணது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சில அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதை குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 1 மாதம் 2 மாதம் எலெக்ஷன் வர வரைக்கும் இந்த ஆளும் தரப்பினருடைய பிளான் என்னவாக இருக்குதுன்னா, விஜயும் த்ரிஷாவும் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள், ஆடியோக்கள், அதே மாதிரி சங்கீதா அவர்களுடைய இன்டர்வியூ, அவங்களுடைய மகன் இன்டர்வியூ, இப்படி கொடுத்து விஜய்க்கு ப்ரெஷரை ஏற்படுத்தி மக்களை இதை பற்றி பேச வச்சு தளபதி விஜய் மேலே ஒரு கெட்ட எண்ணத்தையும் ஒரு கெட்ட ஒரு அலையும் பாய விட்டு கடைசியில் எலெக்ஷனை தோக்கடிச்சலாம் பிளான் போட்டிருக்கிறாங்களாம். இதையெல்லாம் புரிந்து கொண்ட தளபதி விஜய் அவர்கள் வேணும்னே தான் அந்த ஒரு கல்யாணத்துக்கு, கல்பாத்தியுடைய கல்யாணத்துக்கு த்ரிஷா அவர்களை கூட்டிகிட்டு வந்ததாக அந்த அரசியல் நிபுணர் சொல்லியிருக்கார். ஏன்னா அப்போ தான் வந்து இதுக்கு மேலே வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஒரு விஷயத்தை மூடி மறைக்க தான் அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விஷயம் இதுதான் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சினிமா வாழ்க்கையில் தளபதி விஜய் அவர்கள் வந்து எத்தனை வருட காலங்கள் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு இந்த விஷயம் பற்றி எல்லாமே தெரியும். எதை பற்றி மக்கள் அதிகமாக பேசுவாங்க, எதை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னு. இப்போ வெளிப்படையாக த்ரிஷா அவர்களோட சேர்ந்து வந்துட்டால் மக்கள் வந்து காலப்போக்கில் பேச நிறுத்திடுவாங்க. அதனால தான் இந்த ஒரு ஸ்ட்ரோக் அவர் பண்ணார். அதனால் அந்த ஆளும் தரப்பினுடைய பிளானும் வீணாக போயிடுச்சு. இவங்க 2 பேரும், த்ரிஷாவும் தளபதியும் இருக்கிற ஆடியோ ஃபோட்டோலாம் ஒன்றும் பெருசாக எடுபடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. தோனி அவர்கள் தளபதி விஜய் மணி சங்கீதா குறித்து சொன்ன விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவர்களுக்கு இந்த டைவர்ஸ் நியூஸ் கேட்டோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சா. நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் தளபதி விஜய் மனைவி டைவர்ஸ் நியூஸ் வந்து நம்முடைய தமிழக மக்களுக்கு தான் அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தா, நார்த் இந்தியாவில் இருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கும் இருக்குது. அப்போ பல பேர் வந்து தளபதி விஜய் அவர்களோட நல்ல நட்பில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக தோனியும் தளபதி விஜய் அவர்களும் அவ்வளோ நெருங்கிய நண்பர்களாம். முக்கியமான விஷயத்தில் ரொம்ப பர்த்டேனா ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் 30 நிமிஷம்லாம் பேசியிருப்பாங்களா தோனியும் தளபதி விஜய் அவர்களும். அதே மாதிரி தளபதி விஜய் மனைவியும் சாக்ஷியும் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறைய வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள டைவர்ஸுங்கிறது தோனி அவர்களுக்கு ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்தியிருக்கான். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இது வந்து தளபதி விஜய் மேலே தவறு இருக்காது, சங்கீதா மேலேயும் தவறு இருக்காது. சங்கீதா அவர்கள் வந்து ஒரு வேளை வந்து இவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து படம், அரசியல் அப்படின்னு இப்போ பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருக்கிறாரு. ஒருவேளை டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால இந்த டைவர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ரொம்ப நம்புகிறாராம். யார் மேலேயும் தவறு இருக்காது. ஏன்னா சங்கீதா அவர்களையும் அவருக்கு வந்து ரொம்பவே நல்லாவே தெரியுமா, ரொம்ப நல்ல பொண்ணா. அதனால் அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாமல் அவரும் ரொம்பவே துக்கத்தில் இருக்கிறதா வந்து இந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. சாக்ஷியும் வந்து டைரெக்டாக சௌந்தர்யா அவர்களுக்கு ஃபோனில் ட்ரை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் சில காலகட்டத்தினால சங்கீதா அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியாத ஒரு தூரத்தில் அவங்க இருக்கிறாங்களாம். எப்படி அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேயர்களே? தளபதி விஜயும் மனைவி சங்கீதா அவர்களும் சேரணுமா கூடாதா? பிரிஞ்சிருந்தால் பரவாயில்லையா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.